ஹலோ டாக்டர். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கு மட்டும்தான் டியூபர்குலோசிஸ் பாதிக்குன்றது தெரியுது. ஆனால் அதையும் தாண்டி சின்ன குழந்தைகளுக்கு பாதிக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் படி சொல்கிறது ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ். ஸோ ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? ஸோ நமக்கு ஓபியில் நிறைய பேஷண்ட் வருவாங்க. என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, காஃப் இருக்குது, வீசிங் இருக்குது, என் குழந்தைக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கா அப்படின்னு டவுட்டில் வருவாங்க. ஸோ வாட் இஸ் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்? அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூசிங் திங். ஸோ சில்ட்ரனுக்கு ஃபர்ஸ்ட் when they get exposed to tuberculosis, அதாவது யாரோ ஒரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர் இல்லை ஸ்கூலில் இருக்க இன்னொரு சைல்டுக்கு இன்ஃபெக்ஷன் நமக்கு அன்னோயிங்லி இருக்கும், டியூபர்குலோசிஸ் இருக்கும். அவங்க காஃப் பண்ணுவாங்க, இந்த சைல்டு வில் பி இன் த என்விரான்மெண்ட். அந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா ஏரில் சஸ்பெண்ட் ஆகியிருக்கும். ஸோ தே வில் இன்ஹேல். சில்ட்ரன் அந்த பாக்டீரியாவை இன்ஹேல் பண்ணுவாங்க. இன்ஹேல் பண்ண உடனே அது லங்ஸில் போகும். லங்ஸில் போய் ஒரு ப்ரைமரியாக ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அது செட்டின் பண்ணும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இந்த லங் ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு லிம்ஃப் நோடு இருக்கும். யூஸ்வலாக லங்ஸ் நம்ம பாடியில் நிறைய லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும், தமிழில் நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இந்த லங் ப்ளஸ் அந்த சரௌண்டிங் லிம்ஃப் நோடு என்லார்ஜ் ஆகும். இந்த ரெண்டையும் சேர்ந்து தான் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த குழந்தைங்க லெஸ் தேன் 5 years they are more susceptible because their immunity is still developing. ஸோ நல்ல இம்யூனிட்டி உள்ள சில்ட்ரனுக்கு இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபெக்ஷன் வில் பி கண்டெய்ன்ட். அது டிசீஸாக ப்ரோக்ரஸ் ஆகாது. அப்படியே இருந்து அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால அது ஹீல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் சில கண்டிஷன்ஸில் இட் மைட் ப்ரோக்ரஸ் டு டிசீஸ். ஸோ ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் டிபி டிசீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சைல்டில் அந்த பாக்டீரியா என்டர் ஆகி பண்ணுற டேமேஜ் தான் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ். பட் குழந்தைக்கு நல்ல இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா இட் மைட் நாட் ப்ரோக்ரஸ் டு டிபி டிசீஸ் இட் செல்ஃப். டாக்டர், இன் கேஸ் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு டிபி இருக்குது, ஸோ அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு டிபி வர வாய்ப்பு இருக்கா? ஸோ நாட் everyone who is exposed to TB gets the disease. So exposure-ங்கிறது different, disease-ங்கிறது different. So exposure-னா நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு இருக்குது. ஸோ child is exposed to the droplet. அவங்க காஃப் பண்ணுற செக்ரேஷனுக்கு குழந்தை எக்ஸ்போஸ்ட். குழந்தை பாக்டீரியாவை உள்ள ப்ரீத் இன் பண்ணும். ஸோ அந்த லங்ஸில் போய் சிலவங்களுக்கு அது டிசீஸாக மாறலாம். டிசீஸ்னால் டிபி டிசீஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? ஒரு கன்சாலிடேஷன், ஒரு நிமோனியா, ஒரு பெரிய நெறிக்கட்டி விச் ரப்சர்ஸ், இல்லை ஒரு ப்ளூரல் எஃப்யூஷன், இல்லை ஒரு போன் டிபி, ஒரு ஜாயிண்ட் டிபி, மெனிஞ்சைட்டிஸ், இப்படி இதெல்லாம் தான் டிசீஸ்ன்னு சொல்கிறது. ஸோ நல்ல இம்யூன் சிஸ்டம் உள்ள சில்ட்ரனில் பாடி இட் செல்ஃப் வில் கண்டெயின் த இன்ஃபெக்ஷன். அதை டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆக விடாது. ஸோ 100 people if they are exposed to TB bacteria, ஒரு 50 to 60 பீப்புளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரும். பட் ஒன்லி 5 to 10 people will get the disease. ஸோ அந்த டிசீஸை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். பட் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் லெஸ் தென் 5-year-old சில்ட்ரன் அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் ப்ரோக்ரெஷன் டு டிசீஸ் இஸ் ஹை. ஸோ அந்த டைம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க தேவைப்படும். டாக்டர், இந்த டிபின்றது ஒரு பர்சன் கிட்டேருந்து எப்படி இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது? ஸோ டியூபர்குலோசிஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா. அது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ். இட் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். அது ஏர்போன் டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம மோஸ்ட்லி அடல்ட் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் ஆக்டிவ் பல்மனரி டிபி, அதாவது லங்ஸில் அவங்களுக்கு டிபி பாக்டீரியா இருக்குது, ஆல்ரெடி தே ஆர் பாசிட்டிவ் அண்ட் தே ஆர் காஃபிங். அந்த காஃபில் இருக்கிற ட்ராப்லெட்டில் அந்த பாக்டீரியா சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது இந்த சைல்டு ப்ரீத் இன் பண்ணுற நேரம் தே வில் ப்ரீத் இன் அண்ட் கெட் இன்ஃபெக்டட். அதிலிருந்து இட் கேன் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. டாக்டர், ஒரு சின்ன குழந்தைக்கு டிபி அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கில்? ஸோ எனி சைல்டு வித் ஃபீவர் ஃபார் மோர் தென் 2 weeks, 2 வாரத்துக்கு மேலே காஸ் தெரியாமல், காரணம் தெரியாமல் நமக்கு ஃபீவர் போயிட்டே இருக்குது 2 weeks மேலே, இல்லை சைல்டுக்கு காஃப் இருக்குது பட் ரொட்டீனாக நம்ம எவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் பட் இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா 2 weeks மேலே ஃபீவர் ஆர் காஃப் இருந்துச்சுன்னா வி ஹேவ் டு திங்க் அபவுட் டிபி. அதர்வைஸ் சில சில்ட்ரனில் அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ் இருக்கும். இஃப் தே ஆர் லூசிங் பாடி வெயிட் ஆர் நல்ல appetite ஓகே பட் தேர் நாட் கெய்னிங் வெயிட். இல்லைன்னா சில பிள்ளைங்களில் நெக்கில் ஸ்வெல்லிங் இருக்கும். நம்ம லிம்ஃப் நோட்ஸ் நெக்கில் அப்பியர் ஆகலாம். அதுவும்
லிம்ஃப் நோட்ஸ் நெக்கில் வந்து நிறைய சில்ட்ரனுக்கு வரும். இஃப் தே ஹேவ் அ டென்டல் கேரிஸ், பல்லில் சொத்த பல் இருக்குது, இல்லை டான்சிலைட்டிஸ் இருக்குது, லைக் டேண்ட்ரஃப் இருக்குது, இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அரவுண்ட் த ஹெட் அண்ட் நெக் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் காரணங்கள்னால வர லிம்ஃப் நோடை வந்து வி கேன் அட்ரிபியூட் இட் டு தேட். பட் காரணம் இல்லாமல் கழுத்தில் ஒரு கல்லலை இருக்குது, பெருசாக இருக்குது, ஒரு 2 weeks 3 weeks மேலே இருந்துகிட்டே இருக்குது, ரொட்டீன் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம், பட் த சைஸ் இஸ் நாட் கம்மிங் டவுன். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா சில்ட்ரனில் வந்து டியூபர்குலோசிஸ் சஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். மெனிஞ்சைட்டிஸ், மூளைக்காய்ச்சல்னால் அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கும், சீஷர்ஸ் இருக்கும், ஃபோக்கல் டெஃபிசிட்ஸ் இருக்கும். இப்போ எந்த சிஸ்டம் அதை அஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி சிம்டம் இருக்கும். ஜெனரலி சிம்டம்ஸ்னால் ஃபீவர் அண்ட் காஃப் மோர் தென் 2 weeks, poor weight gain and any swelling in the neck. ஓகே, குழந்தைங்களுக்கு வர டிபியை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், அப்புறம் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது இப்போ? ஸோ ஓல்டன் டேஸில் என்ன ப்ராக்டிஸ் வாஸ் தட் மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லாமலே வந்து தேவர் ட்ரீட்டிங் ஃபார் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்திருக்கு, நான் டேப்லெட் சாப்பிட்ருக்கேன், ஸோ எனக்கு சைல்டுக்கு இருக்கா, நான் எனக்கு சைல்டுக்கும் அது கொடுக்கலாமா, அப்படி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஆல்வேஸ் டிபி ட்ரீட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி பேஸ்ட் ஆன் பாக்டீரியாலஜிக்கல் எவிடன்ஸ். நமக்கு வந்து பாக்டீரியாவை ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் ஒரு கழுத்தில் நெறிக்கட்டி இருக்குது, அதில் வந்து யூ ஹாவ் டு ப்ரூவ் த பாக்டீரியா பை டெஸ்ட். ஸோ தேர் ஆர் மெனி டெஸ்ட் அவைலபிள். இப்போ ரீசெண்டாக பிசிஆர் இருக்குது, பாக்டீரியல் கல்ச்சர் இருக்குது, ஸ்மியர் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி பாக்டீரியாவை அந்த இடத்துலேருந்து ஐடென்டிஃபை பண்ணும். சப்போஸ் சில்ட்ரனில் வந்து அடல்ட்ஸில் வந்து ஸ்பூட்டம் ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 8 hours ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு காலையில் உள்ள ஸ்பூட்டம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, பிசிஆர் பார்ப்பாங்க. பட் சில்ட்ரனில் வந்து ஒரு 5-year-old ஒரு 6-year-old சைல்டுக்கு வந்து காஃப் பண்ணி ஸ்பூட்டம் எடுக்க ரியலி டிஃபிகல்ட், பண்ணவே முடியாது. ஸோ சில்ட்ரனில் என்ன பண்ணுவோம்னா இன்டியூஸ்ட் ஸ்பூட்டம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து சலைன் நெபுலைசேஷன் கொடுத்து அதனால ஒரு காஃபை இன்டியூஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்பூட்டம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதில் முடியலைன்னா லைக் என்ஜி டியூப் சொல்லுவோம், மூக்கு வழியாக ஒரு டியூப் போட்டு மார்னிங் சாம்பிள் ஆஃப்டர் ஃபாஸ்டிங், பிகாஸ் சில்ட்ரன் ஸ்வாலோ த செக்ரேஷன், ரெஸ்பிரேட்டரி செக்ரேஷன் த நைட். ஸோ காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் மூக்கில் டியூப் போட்டு வயிற்றுலேருந்து சாம்பிள் எடுத்து டிபி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் டெஸ்டிங் ஃபார் பாக்டீரியா. எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்களா, அவங்களுக்கு டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தெர் ஆர் டெஸ்ட். ஸ்கின் டெஸ்ட் சொல்கிறோம், மேன்டோ டெஸ்ட் சொல்கிறோம், அதே மாதிரி குவான்டிஃபரன் கோல்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ வி கேன் டெஸ்ட் ஃபார் டிபி இன்ஃபெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் டிசீஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஸோ மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லாமல் எந்த குழந்தைக்கும் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸுக்கு ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இப்போது இந்த காலகட்டத்தில் இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா டிபி இன்ஃபெக்ஷன், லேட்டன்ட் டிபி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டியூபர்குலோசிஸ் டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டிசீஸ்க்குன்னு வச்சா 6 monthsலேருந்து மினிமம் 6 months ட்ரீட்மெண்ட் வித் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அதுக்கு ஒரு ரெஜிமெனே இருக்குது, வி ஃபாலோ. பட் ஆல் சில்ட்ரன், இதில் இந்த வீடியோவில் நம்ம வாட் பாயிண்ட் வி ஹாவ் டு மேக் இஸ் ஆல் சில்ட்ரன் who are less than 5 years of age, 5 வயசுக்கு கீழே உள்ள சில்ட்ரன் who are living with a person or who are exposed to a person who is positive, sputum positive pulmonary tuberculosis, they should get prophylaxis. So 3 to 6 months single drug or 2 drug prophylaxis is recommended. இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து நிறைய இடத்துல இல்லை. ஸோ ஃபேமிலி மெம்பர் யாராவது ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பட் தேர் வில் பி a 2-year-old living in the family without getting treatment. ஆனால் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா there is chance that the child could develop disease later in the life. Like 1 year, 2 years, 3 years தாண்டி he might manifest the disease. So all children who are less than 5-year-old living with someone or who is exposed to some person with active pulmonary tuberculosis should get prophylactic treatment. So adu vandu is very important. Okay, thank you doctor.